வாணியம்பாடிக்கு அடுத்து கீழே வந்து பெரியபேட்டையில் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சபை இப்போது 13வது ஆண்டு மகா குரு பூஜை சீரும் சிறப்புமாக நடைபெறுகிறது. அனைவரும் வெளியே இருக்கிற பக்தர்கள், பெரியவர்கள், சிறுவர்கள், அடியேன் ஆத்மா நமஸ்காரம் ஐயா, சாது பெருமக்கள், அங்க வந்திருக்க சபையிலிருந்து வந்திருக்க எல்லா சபையிலிருந்து என் வெளியிலிருந்து வந்த சிறுவர்கள் பெரியவர்களுக்கு என் அன்பான வணக்கம், ஆத்மா நமஸ்காரம். எல்லாருக்கும் வணக்கம். சம்பந்தமான விடயத்தில் கருத்தை செலுத்துவது எல்லா தொழில்களுக்கும் முக்கியமானதாக பாவிக்க வேண்டியது. 2. அறிவாளிகளுக்கு உதவி செய்தல் சுயநலம் கருதாது பிற நன்மைக்கு உதவி புரிதல். 3. அகமுக தியானத்தால் ஞானத்தை பெறுவது. அறிவின் கட்டளைக்கு உட்பட்டு மனத்தின் கட்டளையை மீறி நடத்தல். முழு மனத்தோடு குரு தொண்டு புரிதல். எந்த உயிரிடமும் விவகரிக்கும் போதும் தன்னை போலவே பாவித்தல். ஆனந்த சபையே சன்மார்க்கம் தன்னை அறியும் மோகம் உண்டாகும். ஆனந்த சபையே பசிங்கரமான இதை பழிப்பவரை துணிக்கும் இந்த கொடி பாருங்கள், ஒரு திருப்படி சேருங்கள், ஞான கொடி பாருங்கள், கண்ணாலே பார்த்தவரின் கண்ணீரும் என்றுரைத்தார், பின்தொடர்ந்து சென்றவரின் பெருமை சொல்ல முடியாது. இந்த கொடி பாருங்கள், ஒரு திருப்படி சேருங்கள், ஞான கொடி ஆனந்தமான கொடி அம்பு ஆனந்தமான கொடி அம்பு தானந்தரித்த அமுதூட்டம் சத்து சித்தானந்தமான கொடி பாருங்கள், ஞான கொடி கண்கட்ட மாடு போல கலகினுக்கும் புவியோர்களே, கண்கட்ட மாடு போல கலகினுக்கும் புவியோர்களே, உண்ணாங்குழிய ஞான கொடி பாருங்கள்,
புத்திரன் என்பவனோ சுத்தமுள்ள கடவுள் நிலை. காத்திருந்து முதற்படியின் கணக்கறிந்தோன் என்று கூறும் கொடி பாருங்கள், ஒரு திருப்படி சேருங்கள். ஞான வீணான கருங்களுக்கு வெனமேருகம் பறவை, கோணாமல் வதை செய்குவோன் கொடிய மூட பஞ்ச மண்ணாம் கொடி பாரு. ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சத்குணே தானாகி வல்ல தன் கடவுள் பார்க்கவென்று போனாகிய குருவாகியம் குறித்து வைப்போன் வைசியன் நாம் கொடி பாருங்கள், ஒரு திருப்படி சேருங்கள். ஞான கொடி பாருங்கள், ஒரு திருப்படி சேருங்கள். வேற எதுவும் நீங்க எதுவும் தப்பால நினைச்சுக்காதீங்க. எங்களை கல்லுக்கு போட்டு போறாரு, சிமெண்ட்டுக்கு போடுறாரு, அதெல்லாம் கிடையாது. வந்து கூட்டி விடுங்க போதும். விளக்கு ஏற்ற சொன்னா விளக்கு ஏத்துங்க. இதுதான் சொல்லுது. 2 விளக்கு இருக்கு, இது கண்ணி கொடுக்கணும்னா கண்ணி கொடுங்க, அதுதான் தொண்டு. 2 நாளைக்கு முன்னாடியே ஒரு அம்மா வந்திருக்காங்க பாருங்க தொண்டு செய்யறதுக்காண்டி. எங்க இருந்து? தாதாப்பேட்டையில இருந்து. இப்படி காயத்தினால் செய்த பாவங்களை தீர்க்க இது போல நமது குருமார்பின் சன்னிதானத்திலே தொண்டு செய்ய வேண்டும். சார், நான் நிறைய பேரை ரொம்ப திட்டினேன் சார். ஏன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் அப்படி யாரும் சொன்னதுக்கு கேட்க மாட்டான். அதுக்கு தான் சரிமா, அப்ப எனக்கு எப்படி சார் பாவம்? குருநாதருடைய வாக்கை சொல்லு, குருநாதருடைய வாக்கை பாடு, குருநாதருடைய வாக்கை படி. அப்பொழுது உனது வாக்கினால் ஏற்படும் பாவங்களை நீ அழித்துவிடலாம். பேசாத, அமைதியாரு. சார், நான் வந்து வாக்கினாலும் பாவம் செய்யவில்லை, என்னோட உடம்பினாலும் எனக்கு தெரிந்து யாருக்கும் நான் பாவம் செய்யலை சார். ஆனா மனசுல நான் ஒரு நாள் நினைச்சிருக்கேன் சார். ராமராஜன் அவர்களுக்கு நன்றி. அடுத்தபடியாக தவத்திரு சாது ராமநாதன் அவர்கள் பரிபூரண சச்சிதானந்த திருவடிகளே சரணம். மெய்யன்பர்களே, எல்லாம் வல்ல அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குருடைய திருவள்ளுவர் திருவினாலே இன்றைய தினம் வாணியம்பாடி சச்சிதானந்த சபையில் 13ஆம் ஆண்டு குருபூஜை விழா காலை முதல் கொண்டு சீரும் சிறப்புமாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. மனித பிறவி, அப்பிறவியிலேயும் துண்டு செவிட்டு பிழை நீங்கி பிறக்கிறது. அப்படி பிறப்பினும் இது போன்ற ஞான குருமார்கள் கிடைப்பது அதிலும் அதில்லை. அப்பேற்பட்ட ஞான குருவார்கள் நமக்கு கிடைத்துள்ளார்கள். இது வந்து சுப்பிரமணிய சாமி சொல்லக்கூடிய நம்ம சபையன்பர் சச்சிதானந்த சபையில் இருந்து தொண்டு பண்ணி கொண்டது. அவர் வந்து ஏற்படுத்திய சபை இன்று விரிந்து இதனுடைய அளவுக்கு பிரபஞ்சமாக வழங்கிக் கொண்டிருக்கிறது. அதாவது மனித பிறகு வந்தால் செய்வதற்கு செயற்கரிய செய்கிறாத பெரிய நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கைங்கிறது அல்ல. இதற்கு மேலும் ஞான குருவை அடைந்து அவர்கள் திருவடி தொழில் செய்து நாம் ஒவ்வொரு நாளும் கொடுத்து வைப்பவையானால் நமக்கு நிச்சயமாக பேரானந்த பேரின்பம் அடைவதற்கு வழிவகை கிடைக்கும். குருநாதர் திருவடியை நினைப்போரெல்லாம் குற்றமில்லா மக்களத்தை செய்தவராகும். குருநாதர் திருவடியை காண்போரெல்லாம் கொடியுறப்பதற்கான கொள்கை உட்கார். குருநாதர் திருவடியை பூஜிப்போருக்கு கோடான கோடிதம் சித்தியாகும். குருநாதர் திருவடியை அடைந்தவருக்கு குலதெய்வத்தின் உச்சி என்று கூறும் வேதம். 4 வழித்தரங்கள் கூறப்பட்டுள்ளது. காண்பது, பூஜிப்பது, அடைவது. ஆக இந்த 4 வழித்தரங்களிலே நம்முடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்வதால் நிச்சயமான பேரானந்த நிலை அடையலாம். மனிதன் எப்பொழுதுமே இன்பத்தின் அடியே தான் செல்லக்கூடியவன். அந்த இன்பம் எங்கே கிடைக்கிறது என்றால் தன்னை இருந்து தலைவலி சார்வது. நான் யார், என் உள்ளம் யார், ஞானங்கள் யார் என்று விசாரிக்கக்கூடிய தன்மையிலே உள்ளது. அதனால்தான் சச்சிதானந்த சபையை சன்மார்க்கம், தன்னை அறியும் மார்க்கம் உண்டாகும். சச்சிதானந்த சபையை சன்மார்க்கம், சத்து விளையாடக்கூடிய மார்க்கம் சன்மார்க்கம். சத்து, சித்து, ஆனந்தம். சத்து என்பது 3 காலத்தில் வழியானது. சித்து என்பது ஞான பிரகாசம் உடையது. ஆனந்தம் என்பது
சச்சிதானந்தத்தை கொடுத்தார்கள். அந்த மைக் ஆஃப் பண்ணு. ஒரு மைக் ஆஃப் பண்ணு. குருநாதரை தொழுதால் நம் போனால போலியும் சித்தியாகும். குருநாதரை தொழுதால் நம்முடைய பிள்ளைகளால் நீங்கும். இது உண்மையான அனுபவம் உண்மை. ஏதோ லூஸ் கான்டாக்ட் இருக்கு. பேசு. குருவாக்கு மேலான உருவாக்குங்கள். குருவாக்கு சொல்லாத தெய்வத்திற்கும் தெய்வம் உண்டோ? குருவேரில்லை இறைவனில்லை என்று நிஜமான எனக்கு குருதான் கடவுள், கடவுள் தான் குரு. அதனால்தான் ஒன்றே கடவுள், ஒன்றே பிரம்மம், அறிவே சத்குரு, சத்குருவே கடவுள், அகண்ட படிப்புள்ள சச்சிதானந்த சத்குரு திருவள்ளுவரே சரணம். ஆக அத்தகைய பரம்பொருளே மாநில சட்டை தான் இங்கே வந்து தற்காப்பு வேண்டுமென்று உபதேசம் செய்து ஞான சபைகளை கொடுத்தார்கள். 1938ஆம் ஆண்டு கணக்கு வழியிலே தோற்றுவித்த சபை இந்த 18 கிளைகளுடன் விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதிலே வாணியம்பாடியிலே ஒரு தனிப்பட்ட ஒருவர் இருந்து இந்த நிர்வகித்து நடத்தி கொண்டிருக்கிறார். பாராட்டுதல் போடுகிறது. அது மட்டுமல்லாது நம்முடைய சபை நெறி கொள்கையெல்லாம் நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி என்ற அட்டாமி யோகத்திலே நம்முடைய ஞானங்களை ஞான உபதேசம் செய்யக்கூடிய சபை. அந்த பிராணாயாமம் என்பது பிராணாயம் நான்காவது படித்திருக்கிறது. அந்த படித்தப்ப சாதனைக்கு உணர்ந்ததுதான். ஆனால் அதுவே முடிவானது அல்ல, அதுக்கு மேற்பட்ட படியும் உண்டு. அதுதான் ஞான அனுபவ நிலை என்பது. குருநாதருக்கு வந்து முக்கியமானது வந்து மன அமைதி, மன நிம்மதி. எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்து இருந்தாலும், காரு பங்களா இருந்தாலும், பிள்ளை இருந்தாலும், பொண்ணு இருந்தாலும் மன அமைதி தான் வந்து மனிதனுக்கு முக்கியமானது. பணம் இருந்தாக்கா அமைதி வந்துருமா? இல்ல சொத்து இருந்தாலும் அமைதி வருமா? மனம் சாந்தி வருமா? அது எதுவும் வராது. அதனால வந்து மனிதனுக்கு வந்து ஒவ்வொரு மனிதன் நினைக்கிறது என்னன்னா, நம்ம சந்தோஷமா இருக்கணும், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஆனந்தமா இருக்கணும்னா நினைக்கிறாங்க. ஆனா முடிய மாட்டேங்குது. பல ஆசையினால, துன்பத்தினால அனுபவிச்சு கஷ்ட நஷ்டம் துன்பத்துல அனுபவிச்சுட்டு போயிடறாங்க. அதனால வந்து இப்பொழுது மன அமைதிக்கு குருநாதர் வந்து வகுத்திருக்கிறார் தியானம். குரு தியானம் உயர்ந்தது. மகா கணக்கன்பதி பெட்டகம் பதியதில் நிதி காண கண்காட்சி. கணக்கன்பதி பெட்டகம் பதியதில் நிதி காண கண்காட்சி. கற்பக அற்புத சத்குரு திருப்புஜை காண கண்காட்சி. கற்பக அற்புத சத்குரு திருப்புஜை காண கண்காட்சி. கணக்கன்பதி பெட்டகம் பதியதில் நிதி காண கண்காட்சி. கந்துருவர் வந்துதவம் செய்திடும் சொந்தமென தந்துதவும் சந்தம் காண கண்காட்சி. கந்துருவர் வந்துதவம் செய்திடும் சொந்தமென தந்துதவும் சந்தம் காண கண்காட்சி. கணக்கன்பதி பெட்டகம் பதியதில் நிதி காண